இது தளபதி இங்க மதுரைங்கிறது மதுரைக்கே ஒரு அழகர் கோயில் இது மாதிரி தான். செம்ம ஹாப்பி. நாங்க சேலத்துல இருந்து இதுல நாங்க நைட்டே எல்லாம் கிளம்பி வந்திருக்கோம். இது ரொம்ப ஹாப்பியா எதிர்பார்க்கிறோம். போன மாநாட்டுல எவ்வளவு பாதுகாப்பா கூட்டு போயிட்டு வந்தாங்களோ சோ அதே பாதுகாப்பு இதுலயும் இருக்கு. இந்த கட்சி பொறுத்தவரைக்கும் லேடிஸ்க்கு முக்கியமா அவங்க ஓரமா ஒதுங்கி நின்று முன்னாடி வழி விடுங்கிற ஒரே கட்சி அண்ணா கட்சி மட்டும்தான். நான் இது எல்லாமே தெரியும் இல்ல, எல்லாமே எங்களுக்கு மாறுன்ற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. மகளிருக்கும் சரி, இதுல இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வாழ்ந்துட்டவங்களே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே தவிர இல்லாதவங்க கீழ் மட்டத்திலே தான் இருக்காங்க. சோ இது எல்லாரும் ஒரே லெவலுக்கு வரணும்ன்றது எங்களோட ஆசை. எல்லாருமே அவங்கவுங்க பாசத்துக்காக தான் வாங்க. ஆனா எங்கேயுமே எல்லாமே காசு கொடுத்துதான் வருவாங்க. இங்க காசு இல்லாம ஒரே கூட்டம் இதுதான். நாங்க நரிக்குறவங்க. முதல்ல நாங்க யாருன்னு சொல்ல, நாங்க நரிக்குறவங்க. எங்க தளபதியை பார்க்க வந்திருக்கோம். நாங்க ஒரு 20 பேர் தனியா ஒரு வேன் எடுத்துட்டு, ஆனா எந்த வேனுமே எங்களுக்கு கிடைக்கலங்க. எந்த வேனுமே வந்து குடுக்கல எங்களுக்கு. வேன் எடுத்து எங்க சொந்த செலவுல போட்டு தளபதியை பார்க்க வந்திருக்கோம். நாங்க எல்லாமே டிவிக்கு பேரு, டிவிக்கு எங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு மேல மன்னராட்சி அவங்க மன்னராட்சி இருந்து போட்டோம். ஆனா எங்க ஊரு பொறுத்தவரைக்கு ஒரு பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துட்டே இருக்கு. உண்மையாலுமே ஒரு நல்லாட்சி மலரணும். அதுக்கு தேவை எங்க தளபதி. இடம் வந்து 200 கிலோமீட்டர் தாங்க. நாங்க கிளம்புனது 6 மணிக்கு, வந்து சேர்றது காலையில 6 மணிக்கு. அது பஞ்சர் ஆச்சு, 2 பஞ்சர் ஆச்சு. அவ்வளோ டைம் இருந்தாலும் நாங்க கஷ்டப்பட்டு எவ்வளவு முழிச்சிட்டு கண்டிப்பா தளபதியை பார்க்கணும்னு சொல்லி எவ்வளவு முடிஞ்சும் சரி, எவ்வளவு கஷ்டப்படும் சரி, அது தளபதி பார்த்தே ஆகணும்னு சொல்லி ஒரு முடிவுல வந்திருக்காங்க. எங்க எல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா இது வந்து தளபதிக்கு சேரும். அந்த வாக்கும் சரி, சப்போர்ட்டும் சரி, எங்களுக்கு சப்போர்ட் எல்லாமே தளபதிக்கு தான். 2024 நடக்கிறது எலெக்ஷன் கிடையாது, அது வார், மகாபாரத வார். அந்த வார்ல வந்து பஞ்சபாண்டம் பக்கம் இருக்க, இவங்க ஒரு பக்கம் இருக்க, அந்த மாதிரி நம்ம விஜய்க்கு நம்முடைய தளபதி ஒரு கட்சி இருந்தாலும், அந்த பக்கம் எதிர்கட்சி இருந்தாலும், நம்ம இதுல வந்து நம்ம மகாபாரதத்துல வந்து விஜய் வந்து ஒரு கிருஷ்ணரா செயல்படுறாரு. அவரை நிச்சயமா 2024 நிச்சயமா வின் பண்ணுவாரு. இதுல எந்த டவுட்டும் வேண்டாம். காசு என்னங்க காசு இப்ப இருக்க நாளைக்கு போயிடும். ஒரு மனுஷனுடைய அந்த அனுதாபம் பெறுறது ரொம்ப கஷ்டம். அது நம்மளா மனசுக்கு தெரிஞ்ச மாதிரி நடந்துக்கணும். அவருடைய மனசு இளமையான மனசு, இனிமையான மனசு. அவரை அடிச்சுக்க யாரும் இல்லை. அதுக்காக அந்த அன்புக்காக இத்தனை பேர் ஏங்கிட்டு வர்றாங்க. 1000 ரூபாய் காசுக்கும் இலவச பஸ் அதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க மக்கள். ஆனா அது மாறணும். அது மாறி நல்லாட்சி கொண்டு வந்து ஊழலற்ற ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி வரணும். அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். இவரால் அதை தர முடியும், அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால நாங்கள் எல்லாமே இளைஞர் எல்லாமே இவருக்கு தான் போடுவோம். தமிழக வரலாற்றில் இது போல ஒரு மாநாடு எங்கேயும் பார்த்ததில்ல. ஒரு வாரத்துக்கு முன்னதாவே வந்து எல்லாம் வந்து இங்க ஸ்டே பண்ணிட்டாங்க. இரவும் பகலுமா இங்க தூங்கி இருந்து நாங்க வந்து இருக்கிறோம். எல்லாமே தளபதி கோசம் தான். தமிழக 2027 தமிழகத்தை ஆளப்போற தலைசிறந்த தலைவர் தளபதி தான். நாங்க வந்து முழக்கத்தை வந்து உறுதியாக சொல்றோம். வெற்றி நமது. 2027 ஆளப்போற தலைசிறந்த தமிழர் விஜய் அவர்கள் மட்டும். வரலாற்றிலே முதல் முறையாக வந்து இந்த மாநாட்டில் தண்ணியை முதல் கொண்டு வந்து தளபதி விஜய் அவர்கள் தான். தாகத்தை தீர்க்கக்கூடிய தளபதி அவர்களை நான் வாழ்த்துங்கிறது வந்து நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாம் வந்து தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். தண்ணியை வந்து விலை கொடுத்து வாங்குறோம். நம்ம இப்போ வந்து இங்க நாங்க 30 ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் வாங்குறோம். ஆனா அந்த தண்ணியை இலவசமா கொடுக்குற தளபதி எந்த ஒரு தலைவனுக்கும் இந்த ஒரு சிந்தனை வந்ததே இல்லை. இதை வந்து நாங்க பெருமையா நினைக்கிறோம். அந்த வெயிலுக்கு இருந்தாலும் நாங்க கஷ்டப்படுறாலும் சரி, தளபதிக்கோசம் நாங்க உயிரே கொடுத்துங்க நாங்க இருக்கிறோம். அது ஒரு வாரமா இருந்தாலும் சரி, ஒரு வருஷமா இருந்தாலும் நாங்க இங்க இருந்து தளபதியை பார்த்துட்டு தான் போனாங்க. 2026 அவர் போய் அங்க உட்காந்து எங்க எல்லாரும் நல்வழிப்படுத்துவாரு. எல்லாருக்கும் வேலை இல்லாதவங்க வேலை வாங்கி கொடுப்பாரு. எல்லாரும் நல்வழிப்படுத்துவாரு. நான் இதை சொல்லிக்கிறேன். விமர்சனம் யார் வேணாலும் வைக்கலாம், குற்றச்சாட்டு யார் வேணாலும் வைக்கலாம். ஆனா தளபதி வந்து எப்பயுமே தளபதி தான். நல்வழியில் எங்களை இட்டு போவாரு. 2027 ஆள போற தமிழ் ஒரே ஒரு தளபதி மட்டும்தான். அதை நாங்க சொல்லிக்கிறேன். எல்லாமே வந்து அரசியல வந்துட்டு நான் அதை பண்றேன், இதை பண்றேன், அதை சரி சொல்றாங்களே தவிர எதுவுமே மாற்றதே கிடையாது. தளபதி வந்தாருன்னா இளைஞர்களுக்கு முழு சப்போர்ட் கொடுப்பாரு. இப்ப வந்து அரசியல்வாதிக்கு பாத்தீங்கன்னா எல்லா வயசுல பெரியவங்க தான் இருக்காங்க. தளபதி வந்தா இளைஞருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு எம்பியா இருக்கட்டும், படிச்ச இளைஞர்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு எம்பி சீட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னா படிச்சவங்க வந்து அடுத்து 2027 தமிழ்நாட்டை ஆளுவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை. தளபதினால அது சத்தியமா நடக்கும்னு நாங்க கடையில வேண்டிக்கிறோம். தளபதி சொன்னதா ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே. டிவிகே கூட தான் டிவிகேக்கு போட்டியே, வேற யாரு கூட போட்டியே கிடையாது. தளபதி ஆல்ரெடி மாநாட்டில் சொல்லிட்டாரு, ஏகப்பட்ட ஸ்பீச்லயும் சொல்லிட்டாரு. தளபதி இப்போ சொல்ல போற ஒரே விஷயம் டிஎம்கே விஸ் டிவிகே தான். இதுதான் நடக்க போகுது, வேற எந்த மாற்று கருத்து கிடையாது. 2026 தளபதி சிஎம் உட்கார போறாரு, தமிழ்நாடே கொண்டாட போறாரு.